போட்டியில வெற்றி தோல்வி என்பது சகஜம். இதுக்கு போட்டு டிவி போட்டு உடைக்கலாமா? அதாவது பாகிஸ்தான் ரசிகர் செய்த செயலால இந்த வீடியோ வந்து இணையத்தில அதிகமா வைரலா பகிரப்பட்டு வருகிறது. என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியா, பாகிஸ்தான் இடையிலான போட்டியில பார்த்தீங்கன்னா, இந்திய அணி சிறப்பா விளையாடி வெற்றி பெற்றிருந்தாங்க. குறிப்பா பார்த்தீங்கன்னா, 175 ரன்கள் எடுத்திருந்த இந்திய அணி 176 எடுத்த வெற்றி என்ற இலக்கோடு பாகிஸ்தான் அணி களமிறங்குனாங்க. ஆனா பார்த்தீங்கன்னா, 117 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆயிட்டாங்க. இந்த போட்டியின் இந்திய அணி வெற்றி பெற்றதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தான் ரசிகர் ஒருத்தர் என்ன பண்ணியிருக்காருன்னா, பார்த்துட்டு இருந்த டிவிய வந்து மன உளைச்சல் காரணமா உடைச்சிட்டாரு. அதாவது பாகிஸ்தான் அணி தோத்துட்டாங்கல்ல, ஸோ அதனால இத பத்தின கருத்து என்ன சொல்லிட்டு நீங்க மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணிட்டு போங்க. அது மட்டும் இல்லாம அந்த 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 ரசிகர் என்ன சொல்லியிருக்காரு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே வந்து சூரியகுமார் யாதவ் சொன்னது தான் சரி. அதாவது சூரியகுமார் யாதவ் என்ன சொல்லியிருந்தாருன்னா, இந்தியா பாகிஸ்தான் போட்டி என்பது ஒரு ரைவல்ரி கிடையாது. என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா, ரைவல்ரி என்பது ஒரு 10 மேட்ச் ஆடுறாங்கன்னா அதில் 5க்கு 5 மேட்சாச்சும் நம்ம வின் பண்ணிடணும். அப்படி இல்லையா 8 மேட்ச் ஆடுறாங்கன்னா அதில் 4க்கு 4 பாகிஸ்தானால இந்தியானால வந்து வின் பண்ணிடணும். அதுதான் ரைவல்ரி. இதுவரைக்கும் விளையாடின போட்டியில் பார்த்தீங்கன்னா 8க்கு 1 என்ற கணக்கில் தான் வந்து பாகிஸ்தான் அணி இருக்கு. ஸோ இது ரைவல்ரி இந்தியா பாகிஸ்தான் போட்டி ரைவல்ரி கிடையாது. சாதாரண மேட்ச் தான் அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுடைய சூரியகுமார் யாதவ் ஏற்கனவே ஒரு ப்ரெஸ் மீட்டில் சொல்லியிருந்தாரு. அது உண்மை அப்படின்னு சொல்லிட்டு பாகிஸ்தான் ரசிகரும் சொல்லியிருந்தாரு. இதை பற்றின கருத்து என்ன சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுவோம். இந்த மாதிரி கிரிக்கெட் அப்படி தெரிஞ்சு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு